Hi everyone, welcome to my channel English as a Life Skill. Shape your personality, shape your future. இது இன்றைய காலகட்டத்தின் ஒரு தேவையாக உள்ளது மாணவர்களுக்கு. அதாவது தங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் மாணவர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துவார்களேயானால் அவர்கள் தங்களை தாங்களே மெருகூட்டிக் கொள்ளலாம். Personality development is the process of improving one's behavior, attitude, communication, and confidence to become the best version of oneself. It is not just about how we look or speak, but about how we think, act, and grow as individuals. In today's world, where communication, teamwork, and leadership are highly valued, developing a strong and positive personality plays a key role in both personal and professional success. Through personality development, we learn to handle challenges, build relationships, and unlock our true potential. So, இன்றைய காலகட்டத்தின் தேவையாக தனிய கல்வி மட்டும் போதாது. ஒரு ப்ரொஃபஷனலில் நாங்கள் ஒரு ஹை பொசிஷனுக்கு வர வேணும் என்று சொன்னால் நல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், என்ன கம்யூனிகேஷன் சரியான முக்கியம், டீம் ஒர்க். இதுதான் ஒரு கம்பெனியோ ஒரு வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயங்களாக இருக்கிறது. இது தொடர்பாக நான் தமிழில் படித்ததில் பிடித்தது சொல்ல இருக்கிறேன். அதீத செல்லம் கொடுத்து வளர்க்கப்படும் குழந்தைகள் தம்முடைய உலகத்திற்குள் யாரையும் அனுமதிப்பதில்லை, யாருக்கும் முக்கியத்துவம் அளிப்பதும் இல்லை. ஒரு கட்டத்தில் அவை பெற்றோரையும் புறக்கணிக்கின்றன. அன்பு செலுத்துதல் என்பது வேறு, செல்லம் கொடுத்தல் என்பது வேறு என்பதை நமக்கு தெரியவில்லை. அரவணைப்பு, கட்டியணைத்தல், தொடர்பில் இருத்தல், தன் வேலையை தானே செய்ய ஊக்கப்படுத்துதல், உணர்வுகளை மதித்தல், இவையெல்லாம் அன்பு செலுத்துதலில் அடக்கம். இவை கட்டாயம் குழந்தைக்கு தரப்பட வேண்டியவை. செல்லம் கொடுத்தல் என்பது குழந்தையால் செய்ய முடிகிற விஷயங்களையும் பெற்றோரே செய்வது. சதா புகழ்வது, கைகாட்டுகிற எல்லாவற்றையும் வாங்கித் தருவது, அடம் பிடித்தலை ஏற்பது, ஒழுக்கமீறலை ரசிப்பது. பெரும்பாலான பெற்றோர் முன்னதையும் பின்னதையும் குழப்பிக் கொள்கின்றனர். குழந்தைக்கு உட்கார தெரிந்ததும் உணவை ஊட்டிவிடுவதை பெற்றோர் நிறுத்திவிட வேண்டும். தட்டில் இருக்கும் சோற்றை சிந்தி சிதறி தனக்கு தேவையானதை குழந்தையே அள்ளி உண்ணும். ஆனால் பாசக்கார பெற்றோர் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் ஊட்டியே விடுகின்றனர். நடக்க தெரியும் குழந்தையை தூக்கிக் கொண்டு திரியக்கூடாது. குறிப்பாக அப்பாக்கள் வளர்ந்த பிள்ளைகளையும் கைகளில் தூக்கி வைத்திருப்பதை வீதிகளில், கடைகளில் பார்க்க முடியும். இதன் பெயர் அன்பன்று. குழந்தை தன் வேலையை தானே செய்வதை பெற்றோர் தடுக்கின்றனர். தத்தி தத்தி நடக்கும் போதே பெருக்குமாற்றை எடுத்து வீட்டை பெருக்க எத்தனிப்பதை பார்க்க முடியும். பெண் குழந்தை என்றால் இதெல்லாம் இப்ப செய்ய வேண்டாம் என்கிறோம். ஆண் பிள்ளை என்றால் இதெல்லாம் நீ எப்பவுமே செய்யக்கூடாது என்று தடுக்கிறோம். ஆனால் குழந்தைகள் பால் பேதமில்லாமல் எல்லா வேலைகளையும் செய்ய விருப்பம் காட்டுகின்றன. ஆண் பெண் வித்தியாசமில்லாமல் இன்றைய குழந்தைகளுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது என்பதுதான் உண்மை. துவைப்பது, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, சமைப்பது போன்ற அடிப்படை வேலைகளுக்கு நாம் அவர்களை பழக்கவில்லை. வீட்டு வேலைகளை கற்பது பெண் குழந்தைகளின் சுமையாக இருந்த அவலம் தற்போது மாறி வருகிறது. இன்றைய இளைஞர்கள் பைப் கசிந்தால் சரி செய்வது, டியூப்லைட்டை மாற்றுவது போன்ற சாதாரண பணிகளுக்கு கூட அப்பை திறந்து ஆளை தேடுகின்றனர். அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வேலைகளை கூட அவர்களுக்கு நாம் கற்பிக்கவில்லை. வீட்டில் செய்வதற்கு எந்த வேலையும் இல்லாததால் அவர்கள் பிற்பகல் வரை உறங்குகின்றனர். நள்ளிரவு கடந்தும் செல்போனில் மூழ்கி கிடக்கின்றனர். இதனால் சோம்பேறி தலைமுறையாக இன்றைய இளைஞர்கள் தலையெடுத்ததன் காரணம் நமது செல்லம் கொடுத்தல். வீட்டில் என்ன வேலை என்றாலும் அம்மாவோ அப்பாவோ தான் செய்ய வேண்டும். ஒரு நாள் மிக்சி போடும்போது
ஹை வோல்டேஜ் ஆகி ஃபியூஸ் போய்விட்டது. டம் என்ற சத்தத்தை கேட்டுக்கூட அவன் அறையை விட்டு வெளியே வரவில்லை. 1 மணி நேரம் கழித்து உள்ளே இருந்து அவனது குரல் மட்டும் வந்தது. அம்மா ஏசி ஓடல. நாள் முழுவதும் அந்த ஆன்டி தான் மாறி மாறி போன் செய்து ஆள்களை கூப்பிட்டுக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் படுத்தே கிடந்தான். அண்மையில் விசாரித்த போது தெரிந்தது, அவனுக்கு மணமான சில மாதங்களிலேயே விவாகரத்தாகி அம்மா வீட்டில் இருக்கிறான். செல்லம் கொடுத்து வளர்க்கப்படுகிறவர்களோடு வாழ்வது மிகவும் கடினம். சோம்பேறித்தனமும் தான் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்ற ஆதிக்க உணர்வும் அவர்களிடம் மேலோங்கி இருக்கும். குடும்பங்களில் ஆண் பிள்ளைகள் செல்லத்தால் சீரழிக்கப்பட்டன. இப்போது பெண் குழந்தைகளுக்கும் அது பரவி வருகிறது. நான் முன்பு ஒரு பத்திரிகையில் பணிபுரிந்த போது கல்லூரி படிக்கும் மகள்களை கொண்ட தந்தை ஒருவர் சக ஊழியராக இருந்தார். மூத்த மகளை என்ஜினியரிங் சேர்ப்பதற்கு பட்ட கடனை அவர் அடைத்து முடிக்கும் போது திருமணம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. மகள் பேரில் 30 பவுன் நகை சேர்த்து வைத்திருந்தார். ஆனால் அந்த பெண் தனக்கு 100 பவுன் நகை போட வேண்டும் என்று தந்தையிடம் டிமாண்ட் செய்தார். அதற்காக ஊரில் உள்ள சொத்தை விற்கச் சொல்லி அடம் பிடித்தார். அதை உன் தங்கைக்காக வைத்திருக்கின்றேன் என அவர் சொன்னபோது அவளுக்கு இந்த வீடு இருக்கு என்றாள். எங்களை பற்றி அவள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாள் என்று புறம்பினாள். கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தினால் ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் உயிரையும் கேட்பார்கள். கொடுப்பீர்களா? செல்லம் கொடுக்கும் பெற்றோர் நல்லொழுக்கத்தை விட குழந்தைகளின் திறமைகளுக்கே முக்கியத்துவம் அளிக்கின்றனர். ஒவ்வொரு குழந்தையும் தனிமனிதராக வளர்ந்தாக வேண்டும். எவ்வளவுதான் பொத்தி பாதுகாத்து வளர்த்தாலும் ஒரு புள்ளியில் தன் வாழ்க்கையை, தன் தோல்விகளை, தன் பிரச்சனைகளை தானே சமாளித்தாக வேண்டும். ஆனால் நமது அதீத பாதுகாப்பு வளர்ப்பு முறையால் அவை திக்கற்ற நிற்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. செல்லமாக வளரும் பிள்ளைகளால் வாழ்வின் உண்மைகளை ஏற்க முடியாது. குழந்தைகளை கைக்குள் இருந்து விடுதலை செய்யுங்கள். அவர்கள் சிரமப்படட்டும். எப்போதும் ஏசி போட்டு வைத்திருந்தால் வெயிலுக்கும் குளிருக்கும் எப்படி அவை பழகும்? வெளியே கூட்டி வாருங்கள். வெறுங்காலில் நடக்கச் சொல்லுங்கள். பொது போக்குவரத்தில் பயணிக்கட்டும். துணிகளை மடிப்பது, அயன் போடுவது, புத்தகங்களை அடுக்குவது, ஷெல்ஃபை கிளீன் செய்வது போன்ற தம்பேல்களை தாமே செய்யட்டும். பொருட்களை கேட்டால் நோ சொல்லுங்கள். அன்பை கேட்டால் அள்ளித்தாருங்கள். குழந்தைகள் மீது பெற்றோர் எடுத்துக்கொள்ளும் உரிமைதான் செல்லம் கொடுத்தல். பிரதிபலனாக தான் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்க வேண்டும் என மூளையை கண்டிஷன் செய்யும் சுயநலனை அதில் நிறைந்திருக்கிறது. தானே உலகம் என்று வாழ்ந்தால் போதும் என நினைக்கின்றார்கள். ஆனால் பெற்றோரின் காலத்திற்கு பின்னரும் இந்த பூமியில் குழந்தை ஒரு தனி மனிதராக, சமூக விலங்காக வாழ்ந்தாக வேண்டும். கைகளில் இருந்து வெளியேறி கல்வி கற்கவும், பொருளீட்டவும், தனக்கென துணையை அமைத்துக் கொள்ளவும், போகும் இடங்களில் நல்ல மனிதனாக அறியப்படவும் வேண்டும். அந்த சமூக வாழ்க்கைக்கு வெகு முன்னரே தயார்படுத்துங்கள். நிறைய மனிதர்களுடன் பழகி கலந்து வாழும் வாழ்க்கைதான் ஆரோக்கியமானது. அப்படியான வாழ்க்கைக்கு நல்லொழுக்கமே ஆதாரம். அதை கற்பியுங்கள். உங்களின் கண்டிப்புகளும் இல்லைகளும் அதை தன் காலில் நிற்க பழகட்டும். எனவே இதன் மூலம் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள வருவது என்னெனில், தனியே செல்போன்ல மூழ்கி கிடக்காமல் உங்களை நீங்கள், உங்களிடம் இருக்கிற ஸ்கில்ஸ் அதை டெவலப் பண்ணுங்கள். உங்களை முழு நேரமும் ஏதோ ஒரு செயற்பாடுகள், உங்களிடம் இருக்கிற ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள். உங்களை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து நல்ல ஒரு வளமான வாழ்வு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.